ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னையோட வீடியோவில் நான் ரொம்ப நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறேன். இஸ் இட் வர்த் மூவிங் டு யூஎஸ்? நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா, இந்தியா ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி. நம்ம இதை விட்டுட்டு கண்டிப்பாக ஒரு டெவலப் நேஷனுக்கு போகணும், அங்கே தான் நமக்கு நல்ல கரியர் கிடைக்கும், நல்ல க்ரோத் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தோட தாட்ஸும் கூட. அட்லீஸ்ட் நம்ம மூவ் ஆகலை, நம்ம பையன் நம்ம பொண்ணாச்சும் கண்டிப்பாக அங்கே ஒர்க் பண்ணணும், அங்கே போய் ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தோட தாட் தான். கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஒரு தடவையாச்சும் அதை பற்றி நினச்சி பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு இன்னியோட வீடியோவில் ரொம்ப டெவலப்ட் நேஷன் அப்படின்னா யூஎஸ் தான். ஸோ அந்த கண்ட்ரிக்கு இன் பர்டிகுலராக மூவ் ஆகுறது வர்த்தா அப்படிங்கிறது தான் நான் இன்னியோட வீடியோவில் பேச போகிறேன். நான் உங்களுக்கு உங்கள் கேள்விக்கு டைரெக்டாக ஒரு பதிலோ ஒரு ரீசன்ஸை சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் கிவ் யூ அ லிட்டில் பிட் ஆஃப் ஹிண்ட் ஆஃப் இன்னைக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அந்த கண்ட்ரியில் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டெபோட்டேஷன் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கேள்விப்பட்டோம். டெபோர்ட் பண்ணுறாங்க இந்தியன்ஸை அப்படின்ட்டு. அண்ட் வி ஆல் வர் வெரி ஹர்ட், லைக் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி வாட் தே ஹவ் டன் இஸ் ரைட். பிகாஸ் இந்த மக்கள் எல்லாருமே இல்லீகலாக கண்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. இவங்க கிட்ட விசா கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் டங்கி மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்கிறேன்ட்டு. ட்ரக் மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு இல்லீகல் ரூட் மூலமாகவோ. அந்த சர்ப்ரைசிங் ஃபேக்டர்ஸ், நீங்கள் இவங்களோட டீட்டெயில்ஸை போய் தேடி பார்த்தீங்கன்னா இல்லீகலாக அந்த கண்ட்ரியில் போய் இல்லீகல் ஜாப்ஸ் பண்ணுறதுக்காக இவங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் காசு கொடுத்துட்டு அந்த கண்ட்ரிக்கு போயிருக்காங்க. இட் இஸ் நாட் தட் புவர் பீப்புள் என்னால் இந்தியாவில் சம்பாதிக்க முடியல, நான் அங்கே போய் கொஞ்சம் சம்பாதிச்சுக்கிறேன் அப்படிங்கிற இதில் போகலை. ஸோ அதனால தான் ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் எல்லா இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க, டிபோர்ட் பண்ணாங்க. ஸோ நீங்கள் அதை ஒரு ஃபேக்டராக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க எல்லாருமே போனது ஒரு இல்லீகல் ரூட் மூலமாக. ஸோ அவங்க அங்கே போய் சின்ன ஜாப்ஸ் பண்ணுவாங்க, தட் இஸ் ஆல்சோ ரைட். பட் ஹவெவர் அவங்க நாளைக்கு அங்கே ஒரு க்ரைம் பண்ணாங்கன்னா அவங்க அங்கே இருக்காங்க அப்படிங்கிறதுக்கே ப்ரூஃப் கிடையாது. ஸோ அண்ட் வாட் தே ஹவ் டன் இஸ் இல்லீகல். ஸோ ஐ திங்க் ஐ வுட் சப்போர்ட் ட்ரம்ப் ஆன் திஸ் பார்ட். நவ் கம்மிங் டு த செகண்ட் பார்ட். ரீசெண்டாக இன்னும் ஒரு விஷயம் பண்ணது என்னென்னா, பர்த் ரைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேன்சல் பண்ணிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டுலாம் எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் யூஎஸில் பிறந்தீங்க அப்படின்னா தென் கண்டிப்பாக உங்களுக்கு யூஎஸோட சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். பட் இப்போ இந்தியன் ஃபேமிலிஸ் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பேனிக் ஆகுறதுக்கு ரீசன் என்னென்னா, நீங்கள் அங்கே இருந்தாலுமே உங்கள் குழந்தை அங்கே பிறந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பர்த் ரைட், அதாவது சிட்டிசன்ஷிப்லாம் கிடைக்காது, யூஎஸ் சிட்டிசன்ஷிப்லாம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு ரூலை ஜூன்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் தெர் வாஸ் ஆல்சோ அ நியூஸ், எனக்கு தெரில இது எவ்வளோ ட்ரூ அப்படின்னு, நான் இதை பற்றி சர்ச்சும் பண்ணி பார்க்கல. பட் ஜூனுக்கு முன்னாடி பிறக்க வேண்டிய குழந்தைங்களை எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு சிசேரியன் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நியூஸ் போச்சுது. ஸோ திஸ் இஸ் ஒன் திங் விச் யூ நீட் டு கன்சிடர். கண்டிப்பாக நீங்கள் அங்கே போகலாம், ஒர்க் பண்ணலாம். பட் அங்கே போய் உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். Now finally coming to the things that will actually create a direct impact. Like for example, இப்போ நீங்கள் அங்கே போய் இருக்கிறீங்கன்னா you cannot afford to have a maid service. இங்கே இந்தியாவில் எல்லாமே ரொம்ப சீப். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேடு நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஒரு 3000 4000 5000 rupees கொடுத்து அவங்கள நீ இந்த வேலை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் பண்ணிக்கிறோம். ஹவெவர் யூஎஸில் அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே hourly paid services and எல்லாமே comes under law. ஸோ நீங்கள் ஒரு மெய்டை ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள பர் ஹவருக்கு தான் இது பண்ணணும். அதே மாதிரி இப்போ நம்ம இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கன்வீனியண்ட்டாக நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கிறோம். பிளிங்கிட்டாக இருக்கட்டும், கேபிஎன்னாக இருக்கட்டும், ஃபார் தேட் மேட்டர் தெர் ஆர் லாட் ஆஃப் லோக்கல் ஆப்ஸ் எவ்ரி டிஃப்ரெண்ட் சிட்டியில். ஸோ அந்த ஆப்பில் நீங்கள் போட்டுட்டு உங்கள் வீட்டில் 10 minutes 15 minutesல வந்துடுது. டெலிவரி சார்ஜஸும் பெருசாக இல்லை. திஸ் வில் நாட் பி த கேஸ் இன் யூஎஸ். அங்கே எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ இந்தியனாக இருந்துட்டு உங்களோடது தே வில் சே $1 தானே கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் உங்கள் மைண்டில் டக்குன்ட்டு ஓடும், ஓ $1 ₹83 ஆச்சே, ₹183 நான் டெலிவரிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்கும். அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் அங்கே சிட்டிசன்ஸ் மேலே ரொம்ப டிபெண்டன்சி இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் குப்பையை நீங்கள் சர்டன் வேல டிஸ்போஸ் பண்ணணும். இந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கைட்லைன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்தியாவில் இருக்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப கேர்ஃப்ரீயாக இருக்க முடியாது. தட் இஸ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் திங் விச் யூ நீட் டு டேக் கேர் ஆஃப். However, there are a lot of reasons for which you can move to the US. First and foremost, அங்கே earning capacity ரொம்ப அதிகம். For இங்கே நீங்கள் 10,000 rupees earn பண்ணுறீங்கன்னா அங்கே $10,000, which is again a big money. ஸோ கண்டிப்பாக
நீங்க அங்க போகலாம். அங்க போய் யூ கேன் டேக் அப் அ ஜாப், யூ கேன் ஏர்ன் இஃப் யுவர் ஸ்கில்ஸ் ஆர் ரெஸ்பெக்டட். அதே மாதிரி எஜுகேஷன்லேருந்து எல்லாமே வந்து அங்க ரொம்ப அமேசிங். ஓகே. ஸோ உங்க குழந்தைங்களுக்கு இங்க வந்து கிடைக்கிற எஜுகேஷன விட கண்டிப்பா அங்க வந்து எஜுகேஷன் நல்லாவே இருக்கும். பட் டூ ரிமெம்பர் தட் அங்க வந்து கிட்ஸ வந்து கொஞ்சம் ரேசிசம் அதிகமா இருக்கும். ஸோ உங்க கிட்ஸ் வந்து எப்படி அத டீல் பண்ண போறாங்க? எப்படி அத இக்னோர் பண்ண போறாங்க? அதுக்குள்ள வளர்றாங்க அப்படிங்கிறது அவங்கள மென்டலி ஸ்ட்ராங்கும் படுத்தும். திஸ் இஸ் ஒன் திங். அண்ட் ஒன் ஃபைனல் திங் விச் யூ ரியலி நீட் டு கன்சிடர் அண்ட் பி அவேர் இஸ் அங்க வந்து ரொம்ப கன் கல்ச்சர். கன் கல்ச்சர் மீன்ஸ் எவ்ரி செகண்ட் பர்சன் கேன் ஹேவ் அ கன் ஓவர் தேர். அவங்க வந்து அப்ளை பண்ணிட்டு தே வில் ஹேவ் அ கன். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் மேக்ஸ் தட் அ லிட்டில் அன்செக்யூர் பிளேஸ். லைக் எல்லாருமே அவங்க வந்து அவங்க சேஃப்டிக்காக தான் வச்சிருக்காங்க. பட் ஹவு பீப்புள் மிஸ்யூஸ் இட் அட் டைம்ஸ், இது வந்து கொஞ்சம் டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷன். திஸ் இஸ் சம்திங் தட் யூ நீட் டு கன்சிடர். அண்ட் த ஃபைனல் திங் தட் யூ நீட் டு கன்சிடர் இஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். இட்ஸ் லைக் வேர்ல்டு கிளாஸ் யூஎஸ்ல தான் பெஸ்ட்டாகவே கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் நான் ரீட் பண்ணியிருக்கேன். ஹவெவர் அங்கே வந்து ஃப்ரீ ஹெல்த் இது கிடையாது. So you need to remember that you have a health insurance. If you are going there, check with your employer that you have a health insurance. And in case உங்களுக்கு வந்து ஜாப் இல்லை அப்படின்னா கூட பிளான் டு பை a ஹெல்த் இன்சூரன்ஸ். பிகாஸ் உங்களுக்கு ஒரு ஜுரம் இருந்ததுன்னா கூட ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாமல் உங்களை அவங்க செக் பண்ண மாட்டாங்க. அண்ட் யூ கேன் நாட் அஃபோர்ட் டு பே இட் ஃப்ரம் யோர் பாக்கெட்ஸ். அண்ட் அங்கே வந்து கவர்மெண்ட் வந்து ஹெல்த்தை செக் இது பண்ணுறதில்ல, டேக் கேர் பண்ணுறதில்ல. So this is something that you need to really think about before you plan to move to the US. So that's it from my end. இதை தவிர்த்து உங்களுக்கு எதுவும் தாட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா ஐ வில் சே யூஎஸ் மூவ் ஆகுறது கொஞ்சம் இப்போ டிஃபிகல்ட். பிகாஸ் உங்களுக்கு வீசா கிடைக்கிறதே வந்து ஒரு கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குது. ஹவெவர் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பட் ஐ வில் நெவர் சஜஸ்ட் யூ டு செட்டில் டவுன் தேர். கோ தேர், டேக் அ ஜாப் அண்ட் கம் பேக் டு இந்தியா. நீங்களாக இருக்கட்டும், உங்கள் கிட்ஸாக இருக்கட்டும், they can be there, study there, everything, but come back to India is what I would suggest. Because that is not like a very friendly place with lot of monitoring policies coming up. Okay, so that is one reason which I just think so. உங்களுக்கு வேற எதுவும் ஆப்ஷன் இருந்ததுன்னா ப்ளீஸ் லெட் மீ, வேற எதுவும் தாட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ in the comment section. We'll meet you up with the next video. Until then, tata, bye bye.